காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு, ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நாட்டில் சில பாடசாலைகளுக்கு 5 நாட்கள் விசேட விடுமுறை. அமெரிக்கா ஈஸ்டேல் நிபந்தனை தவிடுபொடி. 1 கிராம் யுரேனியமும் வெளிநாடு செல்லாத. மொஜ்தபா அதிரடி. இனி விரிவான செய்திகள். அடுத்த ஜனவரி மாதத்தில் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அரசு சேவையின் சம்பள உயர்வுகள் 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இன்னும் தீர்க்கப்பட வேண்டிய பெரிய பிரச்சினைகள் பல உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், எங்களுக்கு ஒரு வலுவான அரசு சேவை தேவைப்படுகிறது. எமது காவல்துறையினர், முப்படைகள் மற்றும் அரசாங்க அதிபர் முதல் அடிமட்ட ஊழியர்கள் வரை ஒரு வலுவான அரசு சேவை அவசியமாகும். நாங்கள் அதற்காகவே உழைத்து வருகிறோம். அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதுடன் அதற்கான முறையான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் என்று கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 5 நாட்கள் விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. வரவிருக்கும் புனித கட்சி பெருநாளை முன்னிட்டு பாடசாலைகளின் 1ஆம் தவணைக்கான விடுமுறையினை அடிப்படையாக கொண்டும் இந்த விசேட தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த விடுமுறை தினங்களை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விடுமுறை முடிவடைந்து மீண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வழமை போல் பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ சுற்று நிருபங்கள் கல்வி அமைச்சின் ஊடாக அனைத்து மாகாண கல்வி திணைக்களங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரானில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எந்த நாட்டிற்கும் அனுப்பக்கூடாது என அந்நாட்டின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டுமானால் ஈரான் தனது யுரேனியத்தை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலும் நிபந்தனை விதித்திருந்தன. இருப்பினும் 1 கிராம் யுரேனியமும் வெளிநாடு செல்லாது என்ற ஈரானிய புதிய நிலைப்பாடு அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கு நேரடி சவாலாக மாறியுள்ளது. இது நடுவராக செயல்பட்ட பாகிஸ்தானுக்கும் அதிர்ச்சியை தந்துள்ளது. இதையடுத்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்திருந்த நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் பேரலுக்கு $100 தாண்டியுள்ளது. இது உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் அமெரிக்காவின் திட்டத்தை ஆய்வு செய்து வருவதாக ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் தெரிவித்துள்ளார். அதேவேளை மொஜ்தபா கமேனியின் இந்த உத்தரவும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.